எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ எடுத்து ஒரு 10 டேஸ் ஆயிடுச்சு. இப்போ தான் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஸ்கூல்லாம் ரீஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி போய் எடுத்துகிட்டு வந்ததுங்க. ஊர்லேருந்து ரிட்டன் ஆனோம் அப்படின்னு லாஸ்ட் வீக்கில் சொல்லியிருந்தேன் இல்லையா? அதுக்கு அடுத்த நாள் போய் பேகு கொஞ்சம் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதுக்கு தான் போயிருந்தோம். பேக் கலெக்ஷன் மட்டும் இல்லைங்க, நிறைய ஐட்டம்ஸ், அதாவது ஸ்கூல் ஐட்டம்ஸ் எல்லாமே நிறைய போட்டிருந்தாங்க. நல்லாவுமே இருந்துச்சு. ஆனால் எங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் பிடிச்ச பேக் பார்த்திங்கன்னா தேவையான சைஸுக்கு இல்லை. தேவையான சைஸுக்கு இருக்கிறது பிடிச்ச மாதிரி இல்லை. ஸோ பையன் வந்து பேக் வேண்டவே வேண்டாம், அப்புறம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ அதனால் பேக் மட்டும் வாங்கலை, மற்ற ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்தோம். இந்த பேக் மட்டும் கிடையாதுங்க, சில ஐட்டம்ஸ் பசங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும்தான் வாங்குவாங்க. அந்த மாதிரி தான் என் பையனும். அதில் மெயினாக இந்த ஸ்கூல் பேக் வந்து அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் மட்டும்தான் வாங்குவான். மற்ற ஐட்டமில் கூட கொஞ்சம் வந்து சரி ஓகே இதை சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் 2-3 ஐட்டம்ஸ் இருக்குது, அதில் ஃபுல் சாட்டிஸ்ஃபை இருந்தால் மட்டும்தான் வாங்குவான். இல்லைன்னா பழசே கூட யூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பான். அந்த மாதிரி தான் இப்போது வச்சுருக்கிற பழைய பேக் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுவும் இருந்துச்சு. இருந்தாலும் இந்த சீசன் டைமில் தானே அது வாங்கி வச்சுக்க முடியும். அதனால தான் வாங்கி வச்சுக்கலான்னு பார்த்து ஒன்றும் சாட்டிஸ்ஃபையாக இல்லாதனால ஸ்கூல் பேக்கு மட்டும் ஸ்கிப் பண்ணியாச்சு. மறுபடி கொஞ்சம் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், அப்படியே கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சுங்க. ஸோ அதையும் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா ஈவினிங்கே பார்த்திங்கன்னா ஒரு 7க்கு மேலே தான் போனோம். அதனால் சீக்கிரம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததையுமே பார்த்திங்கன்னா ராகி சேமியா ஆல்ரெடி நான் வந்து இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுட்டு தான் போயிருந்தேன். வந்ததையும் தாளிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்ததையும் தாளித்து சாப்பிட்டாச்சு. நைட்டு இப்படி தான் முடிஞ்சிச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே வாங்கின ஐட்டம்ஸ் எல்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஏன்னா நைட்டு வாங்கி கொண்டு வந்து அப்படியே வச்சுட்டு கடகடன்னு சாப்பிட்டோம், தூங்கணும், அவ்வளோதான். ஸோ அதனால் அடுத்த நாள் தான் பார்த்தோம். டெய்லி வியர்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதையும் எல்லாத்தையும் வாங்கிட்டு தம்பிக்கு 2 பேண்ட்டெல்லாம் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. இந்த பசங்களுக்கு வந்து எந்த ஸ்டேஜில் இப்படி கடகடான்னு வளர்கிறாங்கன்னு தெரியல. புது பேண்ட் எல்லாமே ஒரு 2-3 தடவை யூஸ் பண்ணியிருப்பான், அவ்வளோதான். அந்த பேண்ட் எல்லாமே நிறைய புதுசாக இருக்குது, அதெல்லாம் பத்தாமல் போயிடுச்சு. ஸோ கடகடன்னு பசங்க ஹைட் ஆகிறத நினச்சா ஆசையாகவும் இருக்குது ஒரு இடத்துல. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா எல்லாமே வேஸ்ட் ஆகுதே அப்படின்ட்டு தோணுது. ஆனால் அநியாயத்துக்கு என்னோடய மொபைலோட கேமரா குவாலிட்டி ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ட்ரௌசர் காட்டினேன் இல்லையா, அது பார்த்திங்கன்னா ஒரு அழகான க்ரீன் கலர், செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அது இப்போ கேமராவில் பாருங்கள் ப்ளூ கலரில் தெரியுது, அப்படியே ஆப்போசிட்டாக தெரியுது. ஸோ முதல்ல மொபைலை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணணும். கொஞ்சம் ட்ரௌசர்ஸ் வேண்டியதாக இருந்துச்சு, அதையும் வாங்கிட்டு அப்புறம் வெளியே எங்கேயாவது கடைக்கு அந்த மாதிரி போகிறப்போ பேண்ட்டு தான் வேணும் அப்படின்னு சொன்னான். ஸோ அதில் பனியன் கிளாத்லேயே 2 பேண்ட்டும் எடுத்துகிட்டு அண்ட் வெளியே போகிறதுக்கு பேண்ட்ஸ் அந்த மாதிரியும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த ட்ரெஸ் ஐட்டம் எல்லாம் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து திருப்பூர்லேருந்து தான் எடுத்துகிட்டு வந்திருந்தார். கிராஸ்பில் பசங்களுக்கு துணி எடுக்கிறது அப்படிங்கிறது எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். பொண்ணுகளுக்குன்னா நிறைய வெரைட்டிஸ், நிறைய கலர்ஸ்னு அழகாக இருக்கும். ஆனால் இவங்களுக்கு என்னங்க பெரிய கலர்ஸ் ஒன்றுமே இருக்காது. ஸோ அதே மாதிரி தான் வெரைட்டிஸும் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதில் 2 பொறுக்கி எடுத்துகிட்டு வர்றதுங்கிறது ஏதோ கடமைக்கு முடித்த மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் அதுலேயும் என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட மேரேஜ் டைமில் வெட்டிங் சாரீ எடுக்கிறதுக்காக இவங்க ஃபேமிலி எங்கள் ஃபேமிலி அப்படின்ட்டு போகிறதுக்கு ரெடியானோம். அப்போது என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு அவங்க வந்து சொன்னாங்க, இன்றைக்கி வந்து நீங்கள் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போகிறீங்க, ஆனால் ஆஃப்டர் மேரேஜும் என் ஃப்ரெண்டு கூட ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிறப்போ யோசிக்காமல் போகணும், ஓகேங்களா அப்படின்ட்டு பேசிட்டு ஒரு கிண்டலாக சிரித்தாங்களா. அப்போது வந்து எனக்கு புரியலை ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ஆனால் அன்றைக்கி ஈவினிங்கே எனக்கு தெரிஞ்சு போச்சு, இனிமேல் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு இவர் கூட மட்டும் போகவே கூடாது, அவங்கவுங்க ட்ரெஸ்ஸை தனித்தனியாக எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிட்டேன். ஏன்னா இப்போ ஒரு செட்டு ட்ரெஸ் எடுக்கிறோம் அப்படின்னாலும் இவர் சலிக்காமல் எத்தனை கடை வேணால் ஏறி இறங்குவார், அவருக்கு திருப்தியாக கிடைக்கிற வரைக்கும். ஐயோ அன்றைக்கி எல்லாருமே ரொம்ப டயர்டாயிட்டோம். இதில் வெட்டிங் ட்ரெஸ் வேறையா சொல்லவா வேணும். ஆக்சுவலாக சாரீ கூட டக்குன்னு எடுத்துட்டோங்க. அதாவது எனக்கு எடுக்கிற வெட்டிங் சாரீ கூட சீக்கிரம் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட்டுக்கு அதுக்கு இதுக்குன்னு எடுத்த ஒரு 4-5 சாரீ கூட சீக்கிரம் எடுத்தாச்சு. ஆனால் ஒரே ஒரு ட்ரெஸ்ஸு அவருக்கு எடுக்கிறதுக்கு எத்தனை கடை ஏறி இறங்குறாரு சலிக்காமல்.
போதுண்டா சாமி, இனிமேல் வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுங்க வந்து அவங்கவுங்க எடுத்துக்கணும் அப்படின்ட்டு. அப்போ தான் அந்த ஃப்ரெண்டு சொன்னதும் எனக்கு புரிஞ்சிச்சு. ஓ, இதுக்காக தான் அவர் வந்து சிம்பாலிக்காக ஃபஸ்ட்டே சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க போல், என் ஃப்ரெண்டு என் ஹஸ்பண்ட் கூட ஃப்ரெண்ட்ஸுக வந்து அப்படின்னு நினச்சிட்டேன். ஸோ சில ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கினேங்க. அப்படியே இந்த காரை பார்த்ததுலேருந்து என் பையன் பெரிய பையன்தான், ஆனால் இந்த காரை பார்த்தா மட்டும் சின்ன குழந்தையாயிடுறான். ஸோ பார்த்துட்டு வேணும்னா சரின்னு வாங்கி கொடுத்தாச்சு. பாக்ஸு லஞ்ச் பாக்ஸும் அப்படி தான் கொஞ்சம் தேவையாக இருந்துச்சு, அதுவும் நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு அதையும் வாங்கிட்டேன். அப்புறம் கோம்பு, ஸ்ப்ரே, அப்படி இப்படின்னு லஞ்ச் டவலு அப்படின்னு வாங்கியாச்சுங்க. ஸோ எல்லாத்தையும் எடுத்து செக் பண்ணிவிட்டு கொண்டு போய் வச்சாச்சு. இனி அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் ஆகிடுச்சு. எல்லாருமே வீட்டில் இருக்காங்க. அதாவது என் அம்மா அப்பா, பொண்ணும் ஹாஸ்டல்லேருந்து வந்திருக்கா, பையனும் லீவில் இருக்கான். ஸோ ஈவினிங் டைம் ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யலான்னு பார்த்தேன், எதுவுமே வேண்டான்ட்டாங்க. ஏன்னா நிறைய ஐட்டம்ஸ் வாங்கினதும் இருந்துச்சு, ஸோ அதையே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு மசாலா டீ மட்டும் போடலாம், இன்றைக்கி எல்லாத்துக்குமே மசாலா டீ போடலாம். நிறைய டீ எல்லாம் வந்து குடிக்க மாட்டோம், குழந்தைகளுக்கும் கொடுக்க மாட்டேன். ஸோ இன்றைக்கி எல்லாருமே வீட்டில் இருக்காங்க அப்படிங்கிறப்போ ஒரே இதாக நல்லா இஞ்சி, ஏலக்காயெல்லாம் தட்டி போட்டு மசாலா டீயாக போட்டலாம் அப்படின்ட்டு தான் போட்டேன். இந்த டீயில் என்ன தான் டேஸ்ட் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. ஆனால் எல்லாருக்கூடையும் சேர்ந்து அந்த டீ அப்படியே மெல்ல சிப் பண்ணி பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே குடிக்கிறப்போ அது என்ன ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணுது அந்த இடத்துல பாருங்களேன். வடை பாயசத்தோடு சாப்பிட்றப்ப கூட, இல்லை நான்வெஜ் ஸ்பெஷலாக ஏதாவது செஞ்சு சாப்பிட்றப்ப கூட அந்த ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து கிடைக்காது. அதெல்லாம் வந்து உட்காந்து சாப்பிடுவோமே தவிர இந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸாக வச்சுட்டு என்னவோ ஒரு ஜாலி இல்லை. இந்த டீயை வந்து அப்படியே ஈவினிங் டைமில் எல்லாத்துக்கூடையும் உட்காந்து குடிக்கிறப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி எங்களுக்கு இருந்துச்சு. அதுவும் நமக்கு பிடிச்ச ஆளுகளாக கூட இருந்துட்டாங்க அப்படின்னா, என் பொண்ணும் வந்திருக்கா, பையனும் கூட இருக்கான், அம்மா அப்பா வேறு இருக்காங்க. ஸோ எப்படி இருந்துச்சு சரிங்களா, செம்ம சூப்பராக என்ஜாய் பண்ணோம். இந்த மாதிரி டைமில் டீயில் சுகர் கூட தேவையில்லைங்க, அந்தளவு அந்த டீ இனிக்கும். ஸோ என்னோட அம்மா அப்பாங்கிறனால நான் சொல்லலைங்க, எங்கள் வீட்டுக்கு வர ரிலேஷன், அதாவது ஹஸ்பண்டோட ரிலேஷன்ஸ் ஆகட்டும், இல்லை என்னோட ரிலேஷன்ஸ் ஆகட்டும், யார் வந்தாலுமே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுவும் மெயினாக இந்த பேக் சைடில் இருக்கிற இந்த ஸ்டெப்ஸில் உட்காந்து குடிக்கிற அந்த சுகம் இருக்குது பாருங்கள். அவங்க ரிலேஷனோ இல்லை எங்கள் ரிலேஷனோ யார் வந்தாலுமே பார்த்திங்கன்னா இந்த பிளேஸில் உட்காந்து கொஞ்ச நேரமாவது நியாயம் அடிக்காமல் போக மாட்டாங்க. இது அப்படி ஒரு சென்டிமெண்ட்டான பிளேஸாகவே ஆகிடுச்சுங்க. இங்கே டின்னர் உட்காந்து சாப்பிட்றதாகட்டும், இல்லை டீ குடிக்கிறது, எதுனாலுமே இது ஒரு சூப்பரான பிளேஸ். ஏன்னெல்லாம் தெரியாது, இதை விட வந்து ஃப்ரண்ட்டில் நிறைய செடிகளோட நல்லா தான் இருக்கும். ஆனாலும் இந்த பிளேஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்குது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ரிலேஷனில் ஒரு ஃபங்க்ஷன் இங்கே நடந்துச்சு. ஸோ எங்கள் சொந்தம் எல்லாமே ஜாயின் ஆகிருந்த டைமில் இங்கே வந்திருந்தாங்க நைட்டு ஸ்டே பண்ணுறதுக்காக. அப்போது அதாவது என்னோடய இன்லாஸ் எல்லாருமே. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு ஒரு 9:30க்கு மேலே தான் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தோம். தூங்கி எழுந்திரிச்சிட்டு காலையில் ஃப்ரெஷ் ஆகிட்டு போகலாம் அப்படின்ட்டு. நைட்டு வந்தவங்க யாருமே தூங்கலைங்க. பின்னாடி இந்த பிளேஸில் தான் உட்காந்துட்டு சரி நாயம் அழைச்சிட்டு சிரிச்சிட்டு நைட் ஃபுல்லாக தூங்கவே இல்லை. அந்தளவு ஜாலியாக பேசிக்கிட்டே தான் இருந்தோம். இடையில டீ, காஃபி அப்படின்னும் குடிச்சிட்டு அடுத்த நாள் காலையில் என்ன ஒரே சத்தமாக இருந்துச்சுன்னு பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்குற மாதிரி இருந்துச்சு. வீட்டு ஃபங்க்ஷன் இங்கேயா இல்லை அங்கேயான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப பெருமையாக ஓவராக பேசுகிறேன் அப்படின்னு நினைக்க தோணும். கண்டிப்பாக நான் அதுக்காக சொல்லலை. எத்தனையோ உறவுகள், எனக்கும் கசப்பான உறவுகள் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் இருக்கிற 4 உறவுகள் அது நல்லதாக இருந்துச்சு அப்படின்னா அதை சந்தோஷமாக வச்சுக்கணும். நம்மளும் சரி இல்லை அவங்களும் சரி, போயிட்டு வரதாகட்டும் பேசுகிறதாகட்டும் எப்பவும் டச்சிலேயே இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். அதுதான் மெயின், இல்லைங்களா? ஸோ ஏன்னா உறவுகளை பற்றி பேசினாலே நிறைய பேர்த்துக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா வெறுத்து ஒதுக்கிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸுன்னா கூட ஓகே, ஆனால் உறவுகள் வேண்டவே வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கும் உண்டு. நானும் வந்து நிறைய சஃபர் ஆகியிருக்கேன். ஆனால் ஸ்வீட்டான உறவுகளும் இருக்கு இல்லையா? ஸோ அதையும் நம்ம மதிக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா அவங்களும் வந்து நிறைய இடத்துல நமக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அந்த இதையெல்லாம் நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வந்து அதையும் எல்லாத்தையும் கரெக்டாக பேக் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டா தான் அது ஒரு பெரிய வேலைங்க. உண்மையாகவே அதை எனக்கு பிடிக்காத வேலையும் கூட. வாங்குறது கூட போய் வாங்கிட்டு வந்துடுவேன் வெஜிடபிள்ஸு. ஆனால் அதை கரெக்டாக இந்த இதில் பேக் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு சில நேரம் சோம்பேறித்தனப்படுவேன். அதனால் வந்த உடனே அந்த வேலையை செஞ்சிட்டோன்னா பெரிய ரிலீஃப் ஆன மாதிரி. ஸோ எல்லா காய்கறியும் பேக் பண்ணியாச்சு. இனி அடுத்தது பார்த்திங்கன்னா போய் டின்னர் பண்ணணும். ஸோ கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கலாம் அப்படின்ட்டு தான்
நானும் அம்மா அப்பா ஹஸ்பண்டும் ஆஃபீஸ்லேருந்து அப்போ தான் வந்தார். சரி தோசை ஊற்றுறதானே கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு போய் செய்யலாம் அப்படின்னா, என்னமோ வெளியே போகலான்னு கேட்டால் வரலைன்னு சொன்னதையுமே நீங்கள் கிச்சன்லேயே இருங்க, உங்களுக்கு அந்த பிளேஸ் தான் கரெக்டு அப்படின்ட்டு டக்குன்னு தூக்கிட்டு கொண்டு போய் கிச்சன்லேயே விட்டுட்டாங்க. பாப்பாவை தூக்குற மாதிரி அவன் என்னை தூக்கிட்டா. காலம் எப்படி மாறி போயிடுச்சு பாருங்கள். அம்மாவை குழந்தைய தூக்குறத விட குழந்தைக்கு தான் இப்போ அம்மாவை தூக்கிட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு. என்னங்க எங்கேயாவது கீழே எங்கேயாவது போட்டுற போகிறா காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்னால் அவர் அப்படியே பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக வீடியோ எடுக்கிறாரு, ஓடி ஓடி வீடியோ எடுக்கிறாரு பொண்ணை செய்கிறத. ஸோ இப்படி தான் எண்ணெய் தூக்கு உன்னை தூக்குன்ட்டு கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு ரகலை பண்ணிக்கிட்டு அப்படியே பேசிகிட்டே போய் டின்னர் ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.